பழகுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ME 6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். நான் தமிழ் மெக் தாளமுத்து, என் பேர் தாளமுத்து. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய சேனல் AU மெக் இன் தமிழ்ங்கிறதுல நீங்கள் ப்ரீவியஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏன் நான் தமிழில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் நடத்துகிறதுக்கு முடிவு பண்ணேன், அதை என்ன விதத்தில் நடத்த போகிறேன், என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னால் இருக்கிற 2 இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதத்துலலாம் இந்த சப்ஜெக்ட் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆனாலும் நான் ஒரு சின்ன இதாக சொல்கிறேன். இப்போ யூனிட் 1 உங்களுக்கே தெரியும், இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் 5 யூனிட் இருக்கும். 5 யூனிட்லேயும் 1 by 1 தான் நான் நடத்திட்டு வர போகிறேன். ஒவ்வொரு யூனிட்டையும் இதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் தான் நடத்த போகிறேன். இன்றைக்கி இருக்கிறது டெஃபினிஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், டிஃபைன் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு இதே மாதிரி கொஸ்டினும் அதுக்கான ஆன்சரும் அதுக்கான விளக்கங்களை நான் தமிழில் சொல்லுவேன். இப்படி நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், சிலபஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கான்னு பார்க்குறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிட் பேசிக் கான்செப்ட் அண்ட் ஃபஸ்ட் லா மாடியூல் 1 இதுதான் முதல் மாடியூல். இப்போ இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பேசிக் கான்செப்டில் நான் முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்கிறேன். இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஹீட் எனர்ஜி இல்லாத உலகமே கிடையாது. அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே ஒரு ஹீட்னால தான் தயாராகுது. இது மட்டும் இல்லை, தாவரங்களும் ஆகட்டும் பிராணிகளாகட்டும் எல்லாமே ஹீட் எனர்ஜியில் தான் வாழுது. அதனால் ஹீட் எனர்ஜி இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. இந்த ஹீட் எனர்ஜிங்கிறது நம்மளுடைய இன்ஜினியரிங் ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஹீட் சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ். இந்த எனர்ஜி சோர்ஸை வச்சு தான் எல்லா விதமான வண்டிகள் வாகனங்கள் எல்லாமே ஓடுது. நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது எல்லாமே இந்த ஹீட் சோர்ஸ்லேருந்து தான் இங்கே வருது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண TVS 50யும் ஒரு பெட்ரோல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து தெர்மல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற ஹீட் எனர்ஜினால தான் ஓடுது. இன்றைக்கி விடுற ராக்கெட்டு இது டெக்னாலஜியும் ஹீட் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி கப்பல் ஆகட்டும் பிளேன் ஆகட்டும் எல்லாம் அதில் தான் ஓடுது, ஹீட் எனர்ஜியில் தான் ஓடுது. அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அதில் ஒரு 80% தெர்மல் எனர்ஜியிலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நமக்கு தெர்மல் எனர்ஜி, தட் இஸ் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதோட இந்த சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற 3rd செமஸ்டரில் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்னு படிக்க போகிறீங்க. அடுத்து 4th செமஸ்டரில் தெர்மல் இன்ஜினியரிங்னு படிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து 3rd இயர் போகும்போது 5th செமஸ்டரில் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு படிக்க போகிறீங்க. அதே வருஷம் 3வது வருஷத்தில் அடுத்த இதில் கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன் சொல்லி அதில் ஏரோப்ளைன் ராக்கெட் இதெல்லாம் எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம் படிக்க போகிறீங்க. அடுத்து ஃபைனல் இயர் 4th இயர் போகும்போது நீங்கள் 7th செமஸ்டரில் இன்ஜினியரிங் பிளான்ஸ், தட் இஸ் பவர் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. தட் இஸ் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்னு நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ட்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்ன டர்பைன்ஸ் இருக்குது, எப்படி பாய்லர்ஸ் ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் அதில் படிக்க போகிறீங்க. ஆக இந்த 4 வருஷம் முதல் 1 வருஷத்தில் விட்டுட்டா கூட இந்த 3 வருஷமும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 வருஷத்துலேயும் நீங்கள் இதிலேருந்து தப்பிக்க முடியாது. அதனால் இந்த சப்ஜெக்டை நீங்கள் முதல்லையே கவனமாக படித்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்துடும், ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். இன்னும் மீதி இருக்கிற 3 வருஷத்துலேயும் எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக படிக்கலாம்.
நான் காலேஜில் நடத்தின பல பாடங்களை உங்களுக்கு இதே மாதிரி தமிழில் நடத்துகிறதுக்கு இருக்கிறேன். என்னுடைய சேனலில் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற இதுக்கு பாடத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு யூனிட் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் லா. இதே மாடியூல் 1. இனி நீங்கள் மாடியூல் 1, 2, 3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதுபடி நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு இது சின்னதாக எடுத்துருக்கிறேன். டெஃபினிஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல இருக்கிற கொஸ்டின். டிஃபைன் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம். ஆனால் இது எக்ஸாம் பாயிண்ட்டை விட நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இது படிக்கிறோம், இது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதை வழக்கம் போல் ஆரம்பிப்போம். தெர்மி அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு. அதே மாதிரி டைனமிக்ஸுங்கிறதும் ஒரு க்ரீக் வேர்டு. தெர்மிங்கிறதுக்கு மீனிங் ஹீட்டுன்னு மீனிங். இது டைனமிக்ஸுங்கிறதுக்கு ஃபோர்ஸ்னு பேர். அப்போ ஹீட்டுனால் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸை படிக்கிறது தான் தெர்மோ டைனமிக்ஸ். அதில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை நம்ம சேர்த்து படிக்கிறதுனால இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் நீ ஃபிசிக்ஸில் +1 +2 கூட படிச்சிருக்கலாம், அல்ல ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கலாம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது கட்டாயமாக படிக்கிறாங்க. அவங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி சிலபஸில் நிறைய இதில் கவர் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க ஃபிசிக்ஸ் அளவுக்கு ஒரு தெர்மோடைனமிக்ஸ் அளவுக்கு தான் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸாக அவங்க படிக்கிறதில்ல. நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியரிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறோம், இதில் எப்படி மிஷினரிலாம் ரன் ஆகுது தெர்மல் பவர்னால், அந்த மிஷினரி ரன் ஆகுறதுக்கு என்னென்ன தேவைகள் நம்ம எப்படி உருவாக்கணும், அதனுடைய டிசைன் ஆஸ்பெக்ட் என்ன, இந்த கால்குலேஷன்லாம் என்னங்கிறத படிக்கிறதுனால இது நமக்கு இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். அதனால் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா மற்ற எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பேசிக் கான்செப்ட் இதில் இருக்குது. இப்போ பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஸ். எதுக்கு ரிலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க? அமங் த ஹீட், ஒர்க் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஹீட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம், அதில் இருக்கிற ஹீட்டு, அதில் அப்போ நடக்கக்கூடிய வேலை, அந்த இதனுடைய ப்ராப்பர்ட்டி, இதில் எல்லாம் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ளே இருக்கிற பங்குகள் என்னங்கிறத படிக்கிறது தான் இந்த சயின்ஸ். அதுதான் தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் விச் ஆர் இன் யூக்லிபிரியம். இந்த யூக்லிபிரியம்ங்கிறதெல்லாம் நான் அடுத்த 2வது 3வது இதில் மாடியூலில் நான் சொல்கிறேன் யூக்லிபிரியம்னா என்னங்கிறத. இப்போதைக்கு நம்ம ஒரு சிஸ்டத்தில் அதில் இருக்கிற ஹீட்டு, ஒர்க்கு, ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியது தான் தெர்மோடைனமிக்ஸ்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இட் டிஸ்கிரைப் த ஸ்டேட் அண்ட் சேஞ்சஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ். ஃபிசிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிற சேஞ்சஸையும் அது சொல்லுது. இப்போ பார்ப்போம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே நம்மகிட்ட ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது. ஐஸ் க்யூப் எப்போ என்ன இருக்கும், ஐஸாக இருக்கணும்னா, சாலிட் ஸ்டேட்டாக இருக்கணும்னா, சாலிடாக இருக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறையா இருக்கணும், அல்லது 0 டிகிரி வரையில் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம இதை ஹீட் பண்ணுறோம், ஐஸை ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், சாலிட் வாட்டராக மாறும். அது எது வரையில் இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வாட்டராக இருக்கும். இன்னும் நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்த வாட்டர் என்னவாகும், ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். இது 100 டிகிரிக்கு மேலே ஸ்டீமாக இருக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாரு. இதில் ஹீட் எவ்வளோ கொடுத்தா அது சாலிட்லேருந்து வாட்டராக மாறுது, எவ்வளவு ஹீட்டு கொடுத்தா அது வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறுது அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி இந்த இதை ஒரு பர்பஸ்ஃபுல் ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அது எவ்வளோ ஒர்க் ஆகும், எவ்வளவு வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கலாம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதில் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்திருக்கு, 2வது லிக்விடாக மாறி இருக்குது, 3வது ஸ்டீமாக வேப்பராக மாறி இருக்குது. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறி இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் இதனுடைய டெம்பரேச்சர் மாறும், வால்யூம் மாறும், ப்ரெஷர் மாறும், அதனுடைய டென்சிட்டி மாறும். இப்படி இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் மாறுது, எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம எப்படி அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு படிக்கக்கூடிய இதுதான் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸுங்கிறத பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. இதில் ஹீட்டு, என்ன ஹீட்டு நம்ம கொடுக்குறோம், அதனால ஒர்க்கு நடக்குதா, என்ன நடக்குது, அப்படி ஒர்க்கு நடக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேஞ்சஸ் ஆகுதா, அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த இது தான்.
இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறதுக்கான டெஃபினிஷன், ஈக்குலிபிரியம் இருக்கிறதுக்கு டெஃபினிஷன்லாம் பின்னால் நீ படிக்கும்போது இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட், ஒர்க் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகுது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லை, ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இப்படி நிறைய இது இருக்குது. அதுவும் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஒரு ஐஸ் க்யூப் வந்து ஸ்டீமாக மாறும்போது எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதனால் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு மாடியூலில் இதோடு முடிச்சுக்கிடுவோம். செகண்ட் மாடியூலில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ஏயு மெக் இன் தமிழ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நான் மாடியூல் போடும்போது உங்களுக்கே வந்து ரிமைண்டர்ஸ் வரும். நீங்கள் வழக்கம் போல் அதை கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே வரலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.